தெரியுமா? வாங்கி போடுங்க உடம்புக்கு இல்லையா என்ன உடம்பா இல்லையா மூஞ்சா நல்லா ஐயா இப்ப சொல்ல வந்தவன் விளக்கம் இலக்கமாக சொன்னால் விவரமாக தெரியும் புரியும். ஆளை பத்த விட்டது நல்லா வண்டியை காட்டுங்கிறீ என்ன அதியாப்பா கேட்டு நானு ஏன்னா அவன் உடம்புல ஒண்ணும் கிடையாது. நல்லா பொலியா காட்டுங்கிற என்னங்க ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா? வந்தவரின் முகம் முகம் தோற்றம் எப்படி இருக்குது? அப்படியே உக்கரமா இருக்குதுங்க. உக்கரமா? அப்ப நாய் யாரு? நீ நாய் இல்ல பன்னி. என்னங்க நீதான் சொன்ன நாய் யாருங்க? நாய் யாரு? நீங்கள். ஆமா யாரு தெரியலங்க. என்ன நாடு? இதுவோ சிவனந்தாபுரி. சிவனந்தாபுரி அவருடையவர் ஓட்டாதா போர்மனதுரை அவருடைய அதிகாரியே எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். எப்பொழுதும் பக்கத்துல இருப்பேன். என் கதி கேளுமா உங்க கதி நாளைக்கு பேசிங்கம்மா. 4 மீட்டிங் உட்காந்து யாருக்கும் ஆகப்பட்டு கிடையாதுமா. அப்படின்னா ஆமா அவர் அருகாமையிலே இருக்கக்கூடியவன். ஆமா மந்திரிக்கு மந்திரி மந்திரிக்கு மந்திரி நண்பருக்கு நண்பர் நண்பருக்கு நண்பர். அவர் எது சொன்னு நினைச்சா போதும் அதை நான் பண்ணி முடிவேன். அது அப்படியே பண்றீங்க. அதான் மனசுல நினைச்சா போதும் உடனடியாக செய்பவன். அவரு குசு ஒண்ணு நினைச்சா நீ குசு விட்டுருவ. இந்த கிரமத்தை நான் பண்றேன் நானு. என்னங்க நல்லதே வராத உன் வாயில. நான் ரெண்டாம் கட்டாங்க நீ விட்டா ஊரே மாத்திருவா. டேய் ஐயோ டேய் முக்கான பல்லா என்னங்க வா. ஏன் சொல்றேன்? ஏன் அவரு அப்ப என்ன நான் யாரு? அவர் பக்கத்துல இருக்கிறோம். அதான் யார் நீங்கள்? உக்ரபாணி மந்திரி. ஒரு வாழ்வாய் கூடாது எதுக்கு முக்காம போலாமே. அப்படியா பா சொன்ன நானு. என்ன உங்க காதுல என்ன கடிச்சு? என்னங்க முக்க தானே? முக்கவா? உக்ரம் என்றால் கோபம். பானு என்றால் பானு தெரியுமா உனக்கு? தெரியுங்க என் பக்கத்து எதுக்கு வந்து சும்மா நிக்கிறேன்? அவன் முக்கர பானு என்றான். என்ன அர்த்தம்? நான் சொல்லுவேனா மன்னாவா? ஆமா யாரு மன்னா நீங்க? கீழ்புது பாத்திரம் மொத்தத்துன்னு இவர் தான் தோசிக்கிறாரு. உக்ரம். ஆமா உக்ரம் என்றால் கோபம் கோபம். பானு என்றால் தெரியுமா? பானு யாரு? என் பக்கத்து வீட்டு காசியா. என்னங்க பானு என்றால் சூரியன். சூரியன் சூரியன் போல பிரகாசமாகவும் ஆமா கோபத்திலே உக்கிரமாகவும் இருப்பதால் உக்கிரமாக அவர் பாத்தியா அவர் மூஞ்சி அப்படியே சூரியன் மேரிக்குதான். அவர் மூஞ்சி பார்த்தா உனக்கு 3 நாளைக்கு மூத்திரம் வருமாடா? டே எப்படியோ வந்த மூஞ்சி அது அவன் சொல்றாங்க இந்த மூஞ்சி பார்த்தா 3 நாளைக்கு மூத்திரம் வராதுன்றாங்க. அவன் இங்க வாயா. நான் சொல்ல இங்க வா. நீ தான் இங்க வா. அவன் சொன்னது எனக்கு கேட்கல. அவன் சொன்ன நீ சொன்ன பாரு 2 வாட்டி. அதுக்காக பாடாங்க எங்க தெரியல. பானு என்றால் சூரியன் அந்த உதிக்கு கதிரவன் போல்
அந்த சூரிய பகவான் அதிகாலையில் தோன்றினால் ஆமாங்க பார்க்கலாம். ஆமா மதியான வேலையில பார்க்க முடியுமா? ஐயோ அப்படியே கண்ணு எரிச்சல் எடுத்துக்குது. அது மாதிரிதான் நானு. ஆ புரியுதா? சரிங்க. என்ன அப்போ உன்னை காலையிலே பாக்குறேன் நான். நீ காலைல பாக்காதமா, காலையில கண்ணுல பாரு. காலையில பாதாம் பால் எழுதி இருக்கு. போன வாட்டியே வரல. ஐயோ உதைத்த கதிரவன் போய் இந்த நிலத்தில் வலிமை மிகுந்தவன். ஆமா ஏன்னா அந்த வானுலகம் இது பத்தியா? ஆமாங்க. அங்கே வலிமையானவன் யார்? யார்? சூரிய பகவான். சூரிய பகவான். கண்ணால பாக்குற தெய்வம் மூணே தான். மூணே மூன்று. என்னன்னு தெரியுமா? என்னங்க? சூரிய பகவான் 1, 1, சந்திர பகவான் 2, சந்திரன் 2, மூன்றாவது ஒரு தெய்வம் இருக்குதுடா, முக்கியமான தெய்வம். மூணாவது அந்த தெய்வம் எல்லாம் நீ இல்ல நானும் இல்ல. அப்படியே பாட்டு தெய்வம்னா தெய்வம். நம்மள பெற்றெடுத்த தாய்டா. கம்முனு பூடியாங்கண்ணா. அவ கடக்குறா தேவடியா. பெரிய மேயிறு தாயாவும். டேய் என்ன? அம்மாடா. ஆமா 10 மாதம் 300 நாட்கள் லெட்டிலுமே மெத்த வேதனையோடு பெற்றெடுக்கிற அன்னை. யாரு பேத்துக்கு சொன்னா அவளை இப்போ? சொல்லுவா கேட்டோம். அவ பேத்துக்கு வந்தானே இங்க வந்து நான் உன்னால ஓதாங்க கிடக்குறேன். ஏடா நீ வீட்லயே இருந்த உன் பேர் இங்க தெரியுமா? கம்முனு பூடி. என் பொண்டாட்டி சொல்லு தெய்வம்னு. என் பொண்டாட்டி சொல்லு தெய்வம்னு. ஏண்டாப்பா? என்ன பின்ன? 3 மாசம் குளிர் நாள். ஆமா. என்னை கட்டி அணைச்சி காப்பாத்துறது யாரு? என் பொண்டாட்டி தெய்வம். சரி இது வேற எங்கேயோ போது பழகுது பைத்தியம் இது. உங்க அம்மா கட்டி காப்பாத்த உங்க முன்னாடி வந்தாளா? இப்ப கூட கூத்துக்கு வரும்போது காலை தொட்டு கும்பிட்டு தான் வந்தேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆமா அன்னையும் பிதாவையும் முன்ன வச்சு ஒதைக்கணும். தூக்கி போட்டு ஒதுக்கணும். என்னங்க முன்ன வச்சு எதை காமி வாங்க ரட்டங்க நானு. நீங்க அடிக்கடி அடிங்க ஒதுக்கணுமா? மூஞ்ச போய் நல்லா பெண்ணா அம்மா தெய்வம்டா. அம்மா ஆமா. சரி ஏதோ ஒன்று விடு. நீ உனக்கு தெய்வமா தான் நீ வச்சுக்குவா. சரி விடு. ஆனால் ஏன் சொல்றேன்னா தாயின் கருவறையில் அவ்வளவு சுழுவா கிடைக்காதுடா. ஆமா சரிதான். நீ ஒன்னு பெத்து வச்சுக்கிறியா? அது என்ன பண்ண இப்போ? என்னத்துக்கு? ஒன்னு ஒதுக்குமா ஒதுக்காதா? ஓச்சி போட்டான். அது வரல இருப்பேன்னா நான் குடிக்கிற குடிக்கு நான் 4 ஏன் சேர்த்து விடணும்னு தெரியல. ஐயோ உண்மையும் ஒத்துக்கிறா. ஏன்னா மனுஷன் வாழ்ந்தா போதான். ஆமா அவன் சத்தால அவன் புகழ் வாங்கணுமா? ஆமாங்க. என்ன தினேஷ் எப்படி குச்சி செத்தான் பாடுறா? நீ அவன் புகை வாங்கணும். ஐயோ எது சொன்னாலும் தப்பா தப்பா. ஒவ்வொரு மனுஷன் வாழ்விலும் வரும் போகும் சிலது. அது போனால் வராது சிலது. வந்தால் போகாதது ஒன்று. அது என்னங்க? வரும் போகும். என்னது? காலையில அம்பம் கொடுத்தாங்கன்னா பணம் உங்ககிட்ட கொடுப்பாங்கல்ல? ஆமா காலையில் இப்படி வரும். ஆமா போற வழியில விழாக்களை அப்படியே வாங்கிடுவேன். போயிட்டா வரும் போகும் பணம். ஆமாங்க. போனால் வராது தெரியுமா? அது என்ன? காலம் போனால் வராது. காலம் போனா வராது. இளமை போனால் வராது. இளமை போனால் வராது. தாயின் கருவறை வராது. முக்கியமா மானம் போனா வராது. ஆமாங்க. உயிர் போனாலும் வராது. உயிர் போனா போது மானம் போனா வராது. ஆமா. ஆனால் மனுஷ வாழ்க்கையில வந்தால் போகாதது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? புகழ். கல்வி. கல்வி ஒன்று இருந்தால் ஆமாங்க புகழ் தானா தேடி வரும். ஆமா புரியுதா? ஆமாங்க. ஆகையால மனுஷனா வாய் வரைக்கும் மனுஷனா வாய். சரிங்க. வாயும் போதே மிருகமா இருந்தா செத்ததுக்கு அப்புறம் நீ போனதுக்கு சமம் இல்ல. போன மேல மிருகம் தான் நீ. வாய் மோதே போனன்றப்போ நீ பூம் போனா நீ. சரி விடுங்க கந்துட்டு போறேன். செத்தால் நம்ம பேர் இருக்கணும்பா. ஆமா புரியுதா? பேர் இருக்கணும். ஆனால் எந்த ஒரு குறை இல்லாமல் அதனால வாழ்ந்து வருகிறோம். ஆமாங்க. ஏன்
எங்களுக்கு ஆண்டவர் யார்? யார்? அந்த முக்கந்தாரி, ஆமா கைலகிரி வாசன், ஆமா சிவபெருமான், உமா பரமேசன், ஆமாங்க அந்த ஈசன், ஈஸ்வரர். அவரால் நாங்கள் சுகசேமத்தோடு வாழ்ந்து வருகிறோம். ஆமாம். ஆனால் எங்க நாட்டில் ஒரு விஷயம் புது புது வேஷமா போச்சு. அவனுக்கு திமிரி ஏறி போச்சுங்க. உனக்கு ஏறி போய்க்குது, அது மாதிரி ஏறி போய்க்குது. ஆனால் எங்க நாட்டுக்குன்னு விசேஷம் இருக்குதுப்பா. விசேஷம்? ஆமா. அது என்ன? பஞ்சமில்லா நாடு. பஞ்சமில்லா நாடு. எங்க நாடு பத்தி எவ்வளவு செழிப்பா இருக்கு பாத்தியா? என்ன அருமையா இருக்குதுங்க பாருங்க. அந்த 3 தாங்க சும்மானு இல்லை இப்போ. ஐயா அருமையா இருக்குதா? அவ்வளவு அழகா இருக்குதுடா. ஆமா. பஞ்சமில்லா நாடு. வியாபாரி யாரும் வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. எங்கள் நாட்டிலே நாமதாரி யாரும் வரமாட்டாங்க. அதான் நாம போடுறவங்க நாமகாரி யாரும் வரக்கூடாது. அப்ப நம்ம என்ன போடுறோம்? நாம பட்டை போடுறோம். பட்டை போடலப்பா, விபூதி அணியும். அதான் அதான் விபூதி அணியும். அதாங்க நமச்சிவாயா என்று அந்த விபூதியை எடுத்து ஆமா கீழே குஞ்செல்லாம் பூசக்கூடாதான். ஆமாங்க. கீழே சிந்தனா அதை மெரிச்சாங்க பாரு, அவங்களுக்கு பாவம் இல்ல, சிந்துறவங்களுக்கு தான் பாவமா. அடடே புரியுதா? ஆமா. அதுவும் அடிக்கும் போது எப்படி அடிக்கணும்? எப்படியா? இது என்ன பாகம்? இது இடபாகம். யாருது? உங்களுது. அப்பா. ஆமா. இது அது அப்பாவது, இது அம்மாவது. இங்க எங்க ஆரம்பிக்கணும்? இன்னாண்ட அப்பாவோட. ஆமா. அப்பா இங்க ஆரம்பிச்சு எங்கத்துமே விட்டோம், அம்மா அதுல விட்டோம். அம்மா பாகத்துல தான் விட்டோம். அதாங்க என்ன கேட்டா நான் என்ன கேட்டேன் நானு. கொட்டு தாலிகள் அப்படி என்று ஆமா சிவபக்தர்களாக வாழ்ந்து வருகிறோம். எங்க நாட்டிலே பெண்கள் என்பதே கிடையாதுப்பா. ஆமாங்க. மொத்த ஆடவர் தான். ஆமாம். புரியுதா? ஆனால் எங்க மன்னர் கிடையாது பத்தியா? ஆமாம். அவர் தான் பெண்ணை பார்த்ததே கிடையாது. பார்த்தது இல்ல. நான் பாத்துக்கிறேன். அடடே ஏன்? ஏன்? அயல் நாட்டுக்கு போறல. ஆமா. அப்ப பாத்துக்கிறேன். மன்னர் போக முடியுமா வெளி வேலைக்கு? போக முடியாதுங்க. நான் தானே போகணும். நீ தான் போகணும். அப்ப இது பாத்துருக்கேன். பாத்துருப்பீங்க. எந்த ஒரு குறையில்லாமல் அந்த ஆண்டவன் ஈசனோருளால் அகவாய்ந்து வருகிறோம். அப்படி ஆகட்டும். நீ எங்கிருந்து வருகிறாய்? போர் மனத்துறை வரும்படி உத்தரவு. புறப்படுகிறாங்களா? ஐயா உனக்காக தானே சொல்றேன். மந்திரன் வந்தாரா? வரும்படி அறிக்கையிடு. மதவா ஐயா வரும்படி உத்தரவு. மந்திமலப்படி தேடி அப்பதான் உங்களுக்கு நல்ல நேரமா. மந்திரியாரே, அரசே, உலகிலே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நல்லவர்னு சொல்லிட்டு அப்பன் மட்டும் வார்த்தை
அதெல்லாம் நிப்பாட்டு. இன்றைய தினத்தில் ஒரு விசாரணை குழு வைக்க போகிறோம். விசாரணையா? ஆமா. யார் தவறு செய்தது? ஐயோ நான் இல்ல. ஏய், அண்ணா, யார் மேல் விசாரணை சொல்லுங்கள். இப்போது நம் நாட்டிலே ஆயிரம் குறை என்பது இருக்கிறதா? எப்போது குறைய முடியாது? அந்த நாளே இங்கே பூஜை நின்றதே, அது என்னவென்று நீ அறியாயா உக்ரபாணி? ஐயா, நாட்டிலே குறை இருக்குதா? குறை என்பது முறையிட்டு பார்த்தால் குறை பார்க்க முடியாது. ஆனால் பஞ்சமில்லா நாடு அந்தமெல்லாம் நாடு. ஒருவன் விறகு அப்படி என்று விறகு விற்பனை பாடுகிறான். அவன் சொன்ன ஒரு வார்த்தைகள் ஆசையால் என் தூதையே! ஏய், உள்ளே வரும்போது காவல் நின்று பண்ண நான் ஜாகிரதையா தான் இருந்தேன். எப்படி வந்தாப்போ? தெரியலையே. என்னுடைய பூஜை பிழைப்பட்டு விட்டது. கடையாசி சரியாகிறது. ஆனா என் மனசுல ஒரு எண்ணம். என்னங்க? தெய்வாம்சம் புரிஞ்சவர் நாம் நான் தெய்வாம்சமா பிறந்தவன் நாம. ஆமா, உண்மைதான். நம் நாட்டிலே ஏய், இந்நாள் வரையிலும் குறை என்பதே கிடையாது. கிடையாதுங்க. ஆனால் ஒரு விறகு வியாபாரம் செய்து செய்தி தன் பிழப்பு ஓட்டுறான்டான்னா ஓட்டாண்டான்னு அந்த அளவு தரம் தாண்டி விட்டதா? இப்போதே சென்று அவனை கொன்று விடுகிறேன். தெய்வாம்சம் குறைந்து விட்டதா கிடையாது என்றுதான் ஏய், எனக்கு ராஜா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம் நாட்டுக்கு இவ்வாறு தேடிய அவனை இப்போதே சென்று கொன்று விடுகிறேன். வியாபாரம் பண்ணா ஏய், பூஜை தடையாயிடுது. ஆமா, அவனை இட்டுக்கிட்டு வந்து விசாரணை பண்ணணும். ஏன்பா வியாபாரம் பண்ணு, ஏன் பண்ணு? உனக்கு என்னப்பா குறை கேட்கணும். கேட்கணும். அப்படி கேட்காம போயிட்டு அவனை வெட்டிருன்னு சொல்றியே, ஏய், உனக்கு எங்கன்னா புத்திக்குதான் உனக்கு. ஏங்க அப்படி என்று அவனை இட்டுக்கிட்டு வா. கூட்டிட்டு வரணுமா? ஆமா, எப்படி? அவன் விசாரணை நான் பண்றேன். ஏய், எப்படி எப்படி அழைக்க வேண்டும்? சொல்லுகிறேன். விலகட போயிட்டு ஏய், முக்கியமா முக்கியமா அவனை அழைச்சிட்டு போ. மகாராஜா, நீங்கள் சொன்னீர்கள் என்று அவனை அழைத்து வருகிறேன். நான் ஒருவேளை அவன் அழைத்த போது ஆமா, அவன் மக்களும் செய்த நான் என்ன செய்ய வேண்டும்? நீ போய் அழைக்கிற ஆமாம், வரமாட்டேன் வரமாட்டேன் என்று வாதி செய்தால் செய்தால் அவன் ஏய், பக்கமா பேசிட்டான். வாய் சண்டை. அவங்கிட்ட ஆ, பேசு, பேசுகிறேன். மிரட்டு, ஆ, வாயிலே மிரட்டு. ஆனா அவன் மேல கை வைக்காது. ஒருவேளை வெளியூரான் ஆமா, நம்ம ஊருக்கு வந்துட்டான். ஆ, அட தப்பே பண்ணலாம். ஆமா, அவனை 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சிடலாமா? தப்புங்க. கூடாது. நம்ம ஊருக்கு வந்துட்டா அவனை நம்ம ஊர் ஆள் தான். ஆகவே மறுத்து மிரட்டுறேன். அவன் மேல ஆ, ஒரு நகை கீறல் விழுந்தால் விழுந்தால் உன் தலையை நான் வெட்டிடுவேன். ஒருவேளை அவன் என்னை அடித்தால் வாங்கிக்கோ. வாங்கிக்குவா. ஆமா, ஆஹா, புரியுதா? புரியுதுங்க. போய் வரியா? போய் வருகிறேன். சரி, வா, போன பாரு. மந்திரியார் போறாரு பிறகு நைட்டாரு. ஆமாங்க. பக்கமா இட்டு ஆ, அவர் கோபம் வரும்போது மந்திரியார் மந்திரியார் மகாராஜா சொன்னார் பொறுமை. பொறுமை. பொறுக்கத்தான் பொறுக்கத்தான் புளியா உங்கள்கிட்ட சேரும். புளியா கோட்டையா? அட முந்திரி கோட்டை. என்னங்க? பொறுமை கடலிலும் பெறுது. ஆமா,
பொறுமையார். ஆமா புரியுதா? கோவப்படக்கூடாது. சரியா அதான் கோவப்படலாம். எப்ப படலாம்? எப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கோவப்படலாம். கோவப்படலாம் அட உத்த வயசானா கோவப்படலாம். கோவப்படலாம் ஒரு 40-50 வயசு போனா கோவமே படக்கூடாது. கோவப்படக்கூடாது. மொத்தத்தையும் அடக்கி வைக்கணும். ஆமா ஒரு நல்ல ஒரு உயர்வான ஸ்தானத்துக்கு வந்தால் வந்து விட்டால் கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாது. தன்மை வரணும். ஆமா பொறுமை வர வேண்டும். பொறுமை வர வேண்டும். பொறுமை வந்தால் வந்தால் அவனுக்கு பெருமை பின்னாடியே வருமா. பின்னாடியே வரும் பெருமை. பொறுமை போனால் பொறுமை போனால் அவனுக்கு சிறுமை வந்து சேருமா. சிறுமை வந்துரும். புரியுதா? சரியா கெட்டாலும் மேன்மக்களே சங்கி சுட்டாலும் வெண்மை தரும். அந்த மாதிரி சரியா பெருந்தன்மையா யோசிக்கணும். அப்படிதாங்க. நீ போயிட்டு அந்த ஆளை அடிச்சு அவனை கொண்டு விட்டா என் பேர் தான் கெட்டு விடுமே. ஆமா இந்த தொண்டனுங்க பண்ற வம்பு தான் தலைவன் பேர் கெட்டு விடும். ஆமாங்க. கைகரும் சரி கிடையாது. ஆகையால் போய் வாங்க. போய் வா. அடிக்காதியா? அடிக்க மாட்டேன். நான் பாத்துறேன். போகலாம். இந்த விறகு என் தலை மேல வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது யாரால வந்தது? பங்காளியால் வந்த பழும் விறகு. காப்பாற்றும் மக்கள் என் பங்காளி பண்ண கொடுமை மொத்தம் இதெல்லாம் நாட்டை ஆள வேண்டுமே. அதுக்காக என் பங்காளியால வந்து வேறு ஊத்துங்கிறேங்க நான். இது எப்படி எரிக்கலாம்? யார் யாரெல்லாம் எரிக்கலாம்? பொங்கண்ணீராகிது புளியண்ணீராகிது அம்மையார் குந்தியே அம்மையார் குந்தியும் எரிக்கும் வீராகிது. விளைபாடு வரேன், ஒருத்தர் கூட காணுமாப்பா. நாடே நிசப்தமா இருக்குது. ஆனா மாமா ஒரு வார்த்தை சொன்னார், பீமா நீ விறகு எடுத்துக்கிட்டு வைக்க போகும்போது உன் எதிர்க்கு ஒரு மந்திரி வருவான்னு. சரி, மந்திரி யாருன்னா வராரான்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறேன், காலை உடைக்கிறேன், கல்லு குடிக்கிறேன்.
கண்டுபிடிக்கிறீங்களா? நண்டு பிடிக்கிறியா? நீங்க நண்டு பிடிச்சி சுட்டு தருவீங்க. மன்னர் சொன்ன பிறகாக ஆமா அந்த விடத்தலையை தேடி வருகிறோம். ஆமாங்க. ஓசை மட்டும்தான் கேக்குது, அவன் குரல் தான் கேக்குது. விராகோ விராகு விராகோ விராகு விராகோ ஒரே ஒரு மாதிரி இருக்கு. பார்க்கலாம் வா. நீ இருக்கத்தான் தேவை. கொஞ்சம் சொல்லி சொல்லுங்க. எங்கடா போற? இதை நான் அங்கே பைப்ல அது நீ ஆளை பாரு யமன மாதிரியே இருக்கிறாங்க ஆளு. இந்த பேசுற பாருங்க. ஐயோ கருத்த டிராகன், ஆமா பெருத்த உடல் உடல் இவன் வயிற்று என்னடா பண்ணுவாங்க? அவன் வெக்கில முன்னாகும். அங்க போயிட்டு மந்திரி வந்துக்கிட்டா சொல்லு போ. யாரு? நானு. ஏன்னா நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? போட ஏங்க கம்முனுங்க. நானே எங்க அம்மாவுக்கு ஒரே ஆம்பியா. சி என் மொண்டாட்டி ஒரே ஆம்பியா. டேய் டேய்யா, இது என்ன நாடு தெரியுமா? சிவனந்தாபுரி. வணக்கம் வணக்கம்மா. டேய் கம்மிடா. எங்க நாட்டிற்குள்ளே வியாபாரி வரக்கூடாது. பட்டையும் கட்டி வச்சு பார்த்தியா? அதை மீறி வந்திருக்கிறாயே. எந்த ஊரு? மன்னர் அழைத்து வரும்படி உத்தரவு பாட்ட. ஏண்டா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா எது? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். அந்த மரியாதை என்ன தெரியாது போல இருக்குது. என்னத்துக்கா? ஒருத்தன் ஊரை விட்டு ஊரை வந்துட்டான்னா நம்ம ஊர் பழக்கத்தானே வந்துட்டானா அவனை கேவலமா பேசக்கூடாது. பேசக்கூடாது. அப்படி கேவலமா பேசினா பேசினால் அவன் பேசும்போது நான் கம்முன்னு தான் இருப்பான். கம்முன்னு இருப்பாரு. 10 ஊருக்கு போகும்போது அந்த ஊரை பத்தி சொல்லிட்டு போடுவான் கேவலமா. ஆமா பலான ஊருக்கு போனோமா, அங்க இப்படிலாம் திட்டினானுங்க, இப்படிலாம் அடிச்சானுங்க பானு. ஆமாங்க. அப்ப ஊரை விட்டு ஊரை வரவனே மரியாதையா நடத்தணும். மரியாதையா நடத்தணும். யாராடா உந்தன் ஊராடா உந்தன் பேராடா அதை ஊராட்டா எல்லாத்துக்குமே டாதானா? டேய் அத டால்டா. ஏண்டா இப்படிலாம் பேசுகிறாரு? யாரு இவரு? இவரு தெரியல. யாரு? இவரு தான் முக்கரபானு. முக்கியம் நடக்கிறானா? டேய் என்ன பாருங்க, உக்கரங்க. நீ யார் தளபதி? உங்களுக்கு தான். என்ன பட? நான் இந்த பூனை படை. எப்படி? ஆடு கத்துற மாதிரி இருக்குதா நீ கத்துறது? டேய் மந்திரியா? ஆமாங்க. இவர் தானா? இவரு தான் மந்திரி. சரியாதான் போச்சு. டேய் வாடா, மன்னர் அழைத்து வரும்படி உத்தரவு வாடா. என் பேர் தெரியுமா? யாரா நீ? முதல்ல வந்தவங்களை என்ன யாரு என்ன ஏது பேரு கேட்டியா? விறகு வியாபாரத்தாடா நீ? ஆமா. உன்னால் மன்னர் பூஜை தடைப்பட்டது. வாடா வாடா. வர முடியாதுன்ற வரல உனக்கு பலான்னு அடிப்பண்டான்ற. யாரு என்ன கூப்பிட்டது? மன்னர். உன் அரசர் அழைத்தார். அரசர் அழைத்தார். என் வேலையை விட்டுட்டு உன் முன்னாடி நான் வந்துட்டேன். என் வீட்டுல அடுப்பு உல கொதிக்குமா? இப்ப நீ வரலன்னா உன் உயிரா வெறும் வித்து வியாபாரம் பண்ணாதான் என் குடும்பம் பழிக்கும். அதை விட்டுட்டு உங்க ராஜா கூப்பிட்டாருன்னு வந்துட்டா என் குடும்பத்தை அவன் நான் காப்பாத்துறது. பாத்துக்கிறேன் போ. உனக்கு நான் பாத்துக்கிறேன். நாட்டுல பாரு பேரு. முதல்ல உன் குடும்பத்தை ஒழுங்கா பாரு. டேய் நீ வரலாம், நீ உயிரோட இருக்க மாட்டே. அப்புறம் உன் குடும்பம் எப்படி போயிருக்கும்? உயிரோடு இருக்க மாட்டேன். டேய் மந்திரி. டேய் அட வர பையனா நீ வர.
முறைப்பே சரியில்லையே. முறைப்பு விடு. எட்டாந்துக்கிற வெறுவு போட்டு இன்னும் கொத்திட்டு வர பழகுது. எப்பவும் பாத்துக்கணும். டேய், என் தோல் மேல இருக்கிறது இல்ல, அதுக்கு பத்தி தலை மேல இருக்குது பார். அதை எடுத்து தோல் மேல வச்சா இவன் கதியா வேற ஆயிடும். வரியா இல்லையாடா? என்னது வரியா இல்லையா? வர முடியாதுடா. வரலாம் உன்னை விட மாட்டா. மரியாதை மரியாதை முக்கியம். டேய் டேய், விட மாட்டியா? என்ன பண்ணுவ? புரியுது. அடி அடிக்கலாம் தான் போனேன். கொஞ்சம் அப்படி பாரு என்ன நினைச்சுக்கிறேன். எனக்கு கோபம் கொஞ்சம் நெஞ்சமா வராது. கோபம் வந்தா எவனாலும் பார்க்க மாட்டேன். அடிக்கலான்னு எடுத்து சாட்டிய அப்பதான் ஒரு ஞாபகம் வந்தது. என்னங்க பீமா, போற இடத்துல யாருக்கிட்டையும் வம்பு பண்ணக்கூடாது. ஆமா, எவனா உத கொடுத்தா கூட வாங்கிக்கின்னு வந்துரு. அப்பதான் நம்ம வேலை முடியும் அப்படின்னு மாமா சொன்னார் பார். அதனால ஜாட்டிக்கு போட்டேன். இவன் இப்படியே தான் பேசியிருந்தா எப்படிதான் அவர்த்து பாரு. உன் நாட்டுல இருக்கிற இதெல்லாம் புடிங்கிட்டீங்களா? நம்ம கோபத்துக்கே ஆடி பண்ணிடலாம். என்ன பண்றது? ராஜா என்ன சொல்லிக்கிறாரு? பக்குவமா இட்டு சொல்லிக்கிறாரு. அவர் அச்சா கூட ஒண்ணு வாங்கிக்க சொல்லிக்கிறாரு. நீ எம்மா அச்சாலும் வாங்கி போறீங்க. காலையில 400 ரூபாய்க்கு இது உனக்கு. ஆமா, அவ்வளவுதானா? மட்டமா போச்சு. ஐயா வர்றகரே வணக்கம்மா, வணக்கறாருங்க. ஏண்டா இன்னும் அந்த மந்திரி பச்சோந்தி மாதிரியே நிறம் மாறுறான். இப்ப தெரிஞ்சா முதல்ல வா யாரடான்னா உடகத்தை கொத்தா வர்றது தன்னால வரும். ஆமா, இப்போ விறகுற ஐயாவா? ஐயா மந்திரியார் அவர்களே. ஐயா வர்றக தலையரே. இதான் இது மரியாதை. ஆமாடா. அச்சா ஆமா ஐயா. இல்லங்க ஐயா அது அப்பப்போ வந்துட்டு போகும் கோவம். உங்கள் அரசர் என்னை அழைத்து வரும்படி உத்தரவு. உண்மைதான். அரச கட்டளையும் மீற முடியாது. முடியாது. சரி வருகிறேன். ஆனா எதுக்காக என்னை இட்டுன்னு வர சொல்லுகிறாரு? அது அங்க போட்டாதான் தெரியும். கட்டு உடைக்க முடியும். நீ எது சொன்னாலும் செஞ்சிருவ. போட்டேத்த பொருள் தானே தான் கிடைக்கும். சரி அப்ப போலாமா? புறப்பட போகலாம். மந்திரியாரே சொல்லுங்கள் ஐயா. வந்து விட்டோம். சிவனந்தாபுரி. இதான் சிவனந்தாபுரியா? ஆமா. இத கோட்டை மதில் சுவர் தானா? கோட்டை தாண்டியா உள்ள மன்னர் அரண்மனை. இந்த இடத்துக்கு வந்தவனே எனக்கு ஒண்ணு தோன்றது. என்ன? விராஜாதயே எனக்கு வந்தே. இறக்கிட எனக்கோர் இடத்தை சொல்லும். இறக்கிட எனக்கோர் இடத்தை சொல்ல. காய்கிறது. ஆமா உண்மைதான். வெயில் தாங்க முடியல. இந்த வெயில சுமை இந்த வயசானதெல்லாம் டக்கு டக்குன்னு போயிட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வெயில் காயுது. தாங்க முடியல.
இந்த மத்தியான வேளையிலே விறகதை சுமையென சுமந்து வருகிறேன். என் உடல் எல்லாம் வேர்வையாக துளிகிறது, என் உடம்பெல்லாம் அனல் பற்றி எரிகிறது, தேகமே எரிகிறது ஐயா. என்ன செய்ய வேண்டும்? அதனால் இந்த விறகு எங்கேயாச்சும் இறங்கி வைக்கணும். இந்த விறகு எங்கேயாச்சும் இறங்கி வைக்கணும். ஆனா இறங்கி வைக்கிற இடம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? நானா மறுபடியும் தூக்கிக்கிற மாதிரி சாட்சி வைக்கிற மாதிரி ஒரு இடமா சொல்லுங்க. அதை கீழே வச்சுட்டா மறுபடியும் தூக்குறதுக்கு யாருன்னா ஒரு ஆளை கூப்பிடணும். அது மாதிரி இடம் எங்கன்னா இருக்குதா? கவலைப்பட வேண்டாம். எங்கள் 7 கோட்டை முதல் சுவர் இருக்கிறது. அது தெரியும் முதல் சுவர். அந்த சுவற்றின் மேல் சாயுங்கள். அப்ப நீங்க வேண்டதப்ப ஏத்துங்க. அப்படியா? இந்த சோட்டு மேலயா? அந்த விறகு தலையை வைத்து வந்தேன். தலைமேல் பலமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த விறகு அவன் உரைத்தான். அதை வைப்பதற்கு இடம் கேட்டான். இறங்குறதுக்கு அதுக்கு நான் தான் சொன்னேன், இந்த சுவற்றின் மேல் சாயுங்கள் என்று. சாத்தின உடனே நம் கோட்டை சுவர் இடித்து கீழே விழுந்தது. என்னையா இது? விரவை சாப்பிட்டானோ சுவர் இடிந்தது. செவரு இடிச்சு போச்சான். அப்படின்னா அந்த மாதிரி உபமுத்து மேய்ச்சி வச்சு காட்டின செவராது கிடையாது. கிடையாது. தெய்வத்தால் தானாக உற்பத்தமான சுவர். உண்மைதான். ஒரு சாதாரண விறகு சாற்றும் போது சுவர் இடிந்தது என்றால் அவன் என்ன திம்பான் தெரியலையே. மந்திரி, அரசே, பின்புறங்கிறது அவன் முகத்தை பார்த்து யான் உரையாட வேண்டும். அப்படியாகட்டும். முகத்தை திரும்பி சொல்லு. மிருகத்தலைவரே, மந்திரி, மன்னர் உங்கள் முகத்தை பார்க்க வேண்டுமா? முகத்தை திருப்புங்க. முக்குர்ணி மந்திரி ஏங்க அறிவுதான் உனக்கு எங்கண்ணா? ஏன் நம்ம நாட்டு விதிமுறை என்ன? நாம நாட்டுக்குள்ள வரக்கூடாது. நாமம் போட்டுட்டு வந்துக்கிறான். அவன் தலை வெட்டி விட்டு வாயான்னா கல்யாண புள்ளைய கூப்பிட்டான். அந்த மாதிரி கூப்பிட்டாந்துக்கிட்டிய உன் தோலை உற்சாச்சிடாது. நீங்க தான் சொல்லுங்க அவன் மேல் நீ மிக விரல் கூறப்படக்கூடாது. ஆகையால் தான் அவன் நான் தொடல. நான் கட்டளை இடல. அவனை நான் தொடல. இல்லைன்னா அவன் அடைஞ்சிருப்பான். சுடலை. இப்ப கட்டளை இட்டுறேன். புரியுதா? கட்டளை இட்டுறேன். அவனை தொட்டுடு சுருக்காட்டுல கொண்டு போய் வச்சிரு. இப்ப பாருங்க அவன் மூஞ்ச பார்த்து நான் பேசணும்னா திருநாமத்தை முதல்ல அழுகி சொல்லு. என் வீரத்தை இப்ப பார்க்க பாருங்க. போயா மந்திரி. நான் சொன்ன மாதிரி இது முக்கரபானு தான் பழகுது. ஐயா, எங்கள் மன்னர் ஒரு உத்தரவு. ஐயா, என்ன அவங்கிட்ட போய் இறந்துங்கிறீங்க? இல்லைங்க, கௌரவமா சொல்லிங்க. கலை சொல்லி துணிச்சுனா பேசு. நாமத்தை கலையா அங்க ஐயா விறகுற நான் இப்ப யோ அது அடிக்கடி மாறுவான். மரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவான். பச்சு வந்து இவன் அதுக்காத்தான் இதுக்காத்தையும் நாமத்தை கலைகிறே இல்லையா? என்னது நாமத்தை கலை? என் தெய்வத்திற்குரியது திருநாமம். ஆமா, திருநாமம் நான் சாட்சி இருக்கிறேன். நீ அணிஞ்சிருக்கிறது என்னது? விபூதி. விபூதி. உன் தெய்வத்துக்குரியது விபூதி பூசி. எங்க நாட்டுக்குள்ள நாமதாரி வரக்கூடாது. உன்னை நான் அழுகி சொன்னா இது ஏன் நாடு? எது? இது ஏன் நாடு? உன் நாடு தானே? ஆமா. உன் நாட்டுல நான் தெரியாத வந்துட்டு நாம போட்டுக்கணும். ஆமா. உன் நாட்டிலே காவல் வேலை செய்யறானு.
அவன் நாமம் போட்டுக்கிறானே இத்து எங்க போய் சொல்லுவாங்க போய் பாரு. என்னையா நீ பேச? அவன் தவறு இல்லை. நம் நாட்டு காவலால் நெற்றியில் நாமம் தான் இருக்கிறது. தலைவரா என்னங்க ஐயா இந்த பக்கம் இப்ப கூப்பிட்டு நாம எம்மான் பேச்சா போடான்னு நல்லா இருக்கு. ஒரு பழமொழிக்கு என்னங்க உள்ளூர் திருடம் உளவு சொல்லாம வெளியூர் திருடம் வரமாட்டான். மோட்டர் கேட்டி போவோம், எருது மாடு ஓட்டி போவோம். திருடன் இன்னும் உள்ளூர் தான் இருப்பான், ஆனா தினமும் ஒரு மோட்டர் காலியாகும். போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவன் வெளியாளு தெரியாம போட்டான்ட்டான். சரிங்க நீ எங்கிட்ட இருக்கிறவன் தானே, ஆமா நீ நாம் போட்டுங்கிறியே அத முதல்ல களை சரியா களை களைக்கிறது கொலைக்கிறது வித்தியாசம் இல்லையா? நீதான் சொன்னீங்க கொலைக்கு சொன்னீங்க. அதுக்கு தாள் அனுப்புறது மந்திரி ஐயா அவன் போட்டுக்கிறான் பாரு. அவன் நெஞ்சு பூச்சி கடிச்சு இப்ப இது பாருங்க. ஓய் எச்சு போட்டு லாகிங்க ஓய். அப்பதான் நல்லா இருக்கீங்க. ஐயோ நாமத்தை கலைக்கிறது நீ வேற ஏதோ வேலை செய்யற மாதிரி பட்டுங்க. எப்படி நெயிர் கட்சானா அதாவது மாசமா போவான் போட்டு அது மோசமா போட்டுருக்கும் கட்சியில பாடா நாமத்தை போட்ட பார். அதற்கு தண்டனை சரிங்க அந்த விலகனான போற அவங்க ஆளை பிடிப்பியோ கையை பிடிப்பியோ இல்ல எத்த பிடிப்பியோ தெரியாது புஞ்சா புரியோ நாமத்தை கலை சொல்லுப்போ. நான் கீழே இறங்கட்டுமா? இல்ல வேணாம். என்னடா ஐயா நாமத்தை அவங்க கலைங்களா எது நாமத்தை என் தெய்வத்திற்கு ஒரு திருநாமம் போட்டு அழகா இருந்துச்சு. அதை எச்சத்து பேசுதே தப்பு. என்ன வேற ஆகி சொல்றியா? சரி ஆள் இருக்கிறது 2 கிலோ செதை 1.5 கிலோ எலும்பு. இவரு கட்சி ஊட்டி கட்சி இஷ்டா கூட பரவாயில்ல, ரத்தம் வராது. இது உள்ள இருந்து மொத்தம் ஆள்காங்க தான். அதனால்தான் எனக்கு கிருக்கிறது. மந்திரியாரே இவன் தலை கணம் கொண்டவன் போல் எனக்கு தென்படுகிறது. உண்மையா? அதனால இவனை ஊர்ல உலா விட்டோம் நம்ம மரியாதை போயிடும். ஒரு நாமம் 10 நாமம் ஆகும். ஆமா 10 100 ஆகும். 100 ஆகும். கட்சியில ஊருக்கே நாம் போட்டு போடுவான். நம்மளும் நாம போவிட்டான். நாமே போடுவோமா? விட்டா அப்படித்தான் போகணும். இவனை வெளியே விடக்கூடாது. விடக்கூடாது. எப்படியே பேரிடியே அறிவுக்கு வேலை கொடு யோசி. வருக வியாபாரம் பண்ணவனும் செவுத்தி இடிப்பானா? முடியாது. இவன் செவுத்தி இடிக்கணும் தான் வந்துக்கிறான் போல எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மைதான். ஆகையால் இந்த சீராதாவர கோண்டனையே சிறையில் வைத்திடாய். இவனை ஜெயில போடணும். பஞ்சமில்லாத நாடு. ஆமா ஒரு குற்றம். வியாபாரம் பண்ணாம்பார். ஆமாங்க ஒரு குற்றம். முதல் குற்றம் அது. நாமதாரிகள் நாட்டிற்குள்ளே பிரவேசிக்கப்படாது. நாம் போட்டு வந்துட்டோம். இரண்டாவது குற்றம். 2வது குற்றம். உண்மைதாங்க. 3வது நல்லாகிற சுவத்தை இடித்தான் கோட்டையை. ஆமா 3 குற்றத்தை இவன் மேல் சாட்சி சாத்து ஜெயில போடு. அப்படி ஆகட்டுங்க. போடியா? அப்படியே ஆகட்டுங்க. போடு போடு போடாம மன்னர் உங்கள் மீது குற்றச்சாட்டு சாட்டியிருக்கிறார். 3 குற்றம். முதல் குற்றம் வியாபாரியாக வந்தது. 2வது குற்றம் நாமதாரி வந்தது. 3வது குற்றம் சுவரை இடித்தது. இந்த 3 குற்றத்தை உங்கள் மேல் சாட்சி உங்களை சிறையில் அடைக்க போகிறோம். 3மே என் தப்பு இல்லைன்னு சொல்றேன் நான். ஆனால் மன்னர் தப்புன்னு சொல்றாரு. ஏன்னா ஊருக்குள்ள வெறும் வித்துக்குன்னு வர்றது தப்பாயா?
என் வயிற்று போயப்புக்கு நான் வித்துக்கணும் எங்க நாட்டுக்கு வரக்கூடாது. மதியான நேரத்துல வரவே கூடாது. வரக்கூடாதுன்னு பட்டையை எழுதி போட்டுக்கிறீங்க. ஆனா உனக்கு படிக்க தெரியலையா? எனக்கு படிக்க தெரியாது. ஆனா தப்பு தானே. அது என் தப்பு இல்ல. ரெண்டாவது நாமதாரி. நாமதாரி உள்ள வரக்கூடாதுன்னு என்ன சட்டம் எனக்கு தெரியுமா? அதுவும் பட்டை இருக்குது. அதுவும் இருக்குது. இருக்குது. சரி, சுவரு இடித்தல் 3வது குற்றம். அந்த சுவர் எஞ்சது என் தப்பு கிடையாது. ஏன்? அதை கட்டினாம்பார் மேஸ்திரி, அவன் தப்பு தான். அது மேஸ்திரி கட்டல. ஏன்னா தானா வந்த சுவர் அது. 10 பான்ல மணலுக்கு 1/2 பான்ல சிமெண்ட் போட்டு கட்டுக்கிறான். இந்த மாதிரி வெங்காயம் ஒண்ணு கேட்கல. இப்போ யார் தப்பு? அது உன் தப்பு தான். அது எப்படி வந்தது? தானாக வந்தது. தானா வந்து தானா போச்சு. அது நீ விறகு வைக்கும் போது போச்சு. தானா போல இப்பானாதா? சரி, இப்போ என்னன்ற நீ? சிலை வரைக்கும் போறேன். சரியில்ல. ஆமா. ஏய், போதா செய்யல. நீங்க போங்க. போட்டா அவன் உள்ள தள்ளுவாங்க, போய் வா. சார் உன்னை தள்ளு போறான். நான் பாத்துக்கிறேங்களா? அதான் கை தட்டி போட்டீங்க. எப்பேற்பட்ட ஆளும் ஒரு நாள் அடங்கிதான் இருக்கணுமா? ஆமாங்க. எது எப்பேற்பட்ட ஆளா இருந்தா கொம்பேரி மூக்கனா இருந்தா கூட எவனையோ பார்த்தா என்னென்னவோ பண்ணிட்டு வந்தேன். ஆ, ஆனா இன்னைக்கு நிலைமை பாத்தியா? எல்லாம் எங்க மாமா சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு. ஆ, ஆ. சரியில்ல? ஆமா. தள்ள போறீங்களா? ஆமாங்க. தள்ளுங்க. போங்க.